வணக்கம் மாணவர்களே. விஜய் லேட்டாக வந்ததுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் இந்த கொஸ்டின் வைக்கிறாங்க. ஏன் லேட்டாக வந்தார், ஏன் லேட்டாக வந்தார்னு. ஒரு செய்தி புரிஞ்சுக்கணும் நீங்கள். எம்ஜிஆர் இதே கரூருக்கு நைட்டு 9 மணிக்கு வர்றதா சொல்லியிருந்தது ஒரு தடவை. டேட் வருஷம் சரியாக தெரியல. காலையில் 4 மணிக்கு தான் வந்தார். முக்கிய நாள் விடிஞ்சு போச்சு. இருந்த கூட்டம் கலையவே இல்லை. இன்னொரு விஷயம், ஏன் கர்ப்பிணி பெண்கள் வந்தார்கள், குழந்தைகள் ஏன் வந்தார்கள்? அதாவது எம்ஜிஆருக்கு அப்போ என்ன வயசு? அவர் வந்தப்போ இதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், வயதான மூதாட்டிகள், மூதாதையர்கள், சிறு குழந்தைகள் எல்லாமே வந்தாங்க கூட்டத்துக்கு. போக மாட்டாங்க, விடிய விடிய இருந்து பார்த்துட்டு போவாங்க. எம்ஜிஆர் எப்போதுமே 6 மணிக்கு கூட்டம்னா 6 மணிக்கு போக மாட்டார், 10 மணி தான் போவார். அது போகிறதுக்கு காரணங்கள் இல்லை, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு, அதை புரிஞ்சுக்கணும். அதே தான் இங்கேயும் நடந்தது. மிகப்பெரிய நடிகர், பல பாப்புலாரிட்டி ஆனவர் அவர். எம்ஜிஆரும் அப்படி தான் அந்த காலத்தில். என்ன, இவரை பார்க்க வேண்டும், சினிமா படத்துலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது, இந்த மக்களை கவரக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒருத்தர் மேலே பற்று வந்து இயற்கையாக. இப்போ சிகரெட்டு குடிக்கிறவனை போய் திடீர்னு நிப்பாட்டுறான்னா நிப்பாட்ட மாட்டான், தண்ணி அடிக்கிறவனா நிப்பாட்ட மாட்டான். அந்த மாதிரி பாமர மக்கள், வயதானவர்கள், இளங்குழந்தைகள் எல்லாம் விஜய சினிமாவிலே பார்த்து அவனுக்கு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துடும் விஜய. இப்படி வரும்போது நாமக்கல்லேருந்து வராரு. ஒவ்வொரு ஊர் இடையில சின்ன சின்ன ஊரெல்லாம் இருக்குது. வேலூர் இருக்குது, அந்த சின்ன சின்ன ஊரெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பெரிய கடத்தர். அனுபவ ரீதியாக நான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர். அப்போ வரும்போது அந்த ஊர் மக்களுக்கு நடு ரோட்டில் நின்றுடுவாங்க. எப்படியாச்சும் பார்க்கணும், நம்ம ஊர் வழியாக தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு. ஒரு திடீர்னு 1000 பேர் அந்த இடத்துல கூட்டிடுவாங்க. விஜய் என்ன செய்ய முடியும்? டேய், 1000 பேர் அங்கே நிற்கிறான், வண்டியை வேகமாக ஓட்டு, நம்ம நாமக்கலுக்கு போகணும். அவனும் அவன் ரசிகர் தானே, ஏன் அவன் கூட்டத்துக்கு கரூர் போக முடியாத சுச்சுவேஷனில் இருப்பான். இறங்கி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் கிளம்புவார். ஒரு நல்ல மனுஷன் இந்த வேலையை தான் செய்வான். எம்ஜிஆர் அப்படி தான் திருத்துறைப்பூண்டி மீட்டிங் போகிறாரு. இடையில மேட்டுப்பாளையம், அங்கே 1000 பேர் கிராமத்தில் உள்ளவன் சேர்ந்துட்டான். மறிச்சிட்டாங்க காரையை. அப்போ நடு ரோட்டில் என்ன பண்ணுறது, இறங்கி 10 நிமிஷம் பேசிட்டு தான் போனார். அப்படி பேசும்போது அவர் சொன்ன டயத்துக்கு யாராலையும் எந்த ஒரு பாப்புலாரிட்டி மணியாலையும் போக முடியாது. இது ஒரு காரணமா? ஏன் லேட்டாக வந்தது ஒரு காரணம். எல்லோரும் பேசுகிறாங்க. முட்டாளுங்களா, பெரிய அரசியல் தலைவர்கள் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி ஆனவங்க வந்தால் கூட்டம் தான் கூட சேரும். இது காசு கொடுத்து கூட்டம் இல்லையா தப்பு சொல்கிறதுக்கு. விரும்பி மக்களாக போனது. எவன் வேணாலும் போகலாம், கர்ப்பிணி பெண்ணும் போகலாம், வயசானவங்களும் போகலாம். எனக்கு காசு இருக்கியா பார்க்க போகிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் ஏன் நடந்தது அதை ஆராய்ங்க. அதை விட்டுட்டு லேட்டாக வந்தது ஒரு நொட்டை காரணம் சொல்லாதீங்க. நான் சொல்ல புரியுங்களா?